கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிரோட வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கிய காத்துக்கொள்வார். கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியவரர், அவர் நீதி உள்ளவர். அவர் சொல்றாரு, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கிய காத்துக்கொள்வார். அவர் உங்களை பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கி உங்களை பாதுகாக்கிற தெய்வம் தான் இயேசு மகாராஜா. அவருடைய செட்டையின்கள் அடைக்கலம் இருக்கிறது. அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, உன்னை ஸ்திரப்படுத்துறேன், உன்னை பலப்படுத்துறேன், உன்னை சீர்படுத்துறேன், உன் கோணலை பார்த்து செவ்வியா மாத்துறேன். மாத்திட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, தீமையில் இருந்து, விளைவனை என்கிற தீமையிலிருந்து உன்னை விலக்கி காக்க போறேன். கடன் பிரச்சனை என்ற தீமையிலிருந்து உன்னை விலக்கி காக்க போறேன். அநேக மனிதனுடைய முறுமுறுப்பிலிருந்து உன்னை விலக்கி காக்க போறேன். அநேக கஷ்ட நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானத்திலிருந்து உன்னை விலக்கி நான் பாதுகாத்து கொள்ள போகிறேன். அதனால் தீமை வரும்னு பயப்படாது, தீமை வரும்னு பயப்படாத. நான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று அவர் சொல்கிறார். இந்த நாளிலே, இந்த வேலையிலே கர்த்தர் இந்த வசனத்தோடு உங்களோட பேசுகிறார். தீமையிலிருந்து விலக்கிய காத்துக்கொள்வார். அதனால் இந்த தீங்கு வந்துற போது, அந்த பிரச்சனை வந்துற போது, இந்த கஷ்டம் வந்துற போது பயப்படாதீங்க. விலக்கி காக்கிறவர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஆக்கினைகளை அகற்றிவிட்டேன், சத்துருக்களை விலக்கிவிட்டேன். உங்கள் தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையில் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இவர் வாழ்ந்திருக்கும்படி, இவர்கள் உயர்ந்திருக்கும்படி, இவர்கள் செழித்திருக்கும்படி, இவர்கள் பெருகும்படி, இவர்கள் மேலான காரியங்களை பார்க்கும்படி கிருபை தாங்க. ரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருபின் வல்லமை கூட இருக்கட்டும். அதிசயங்களை காண பண்ணுங்க. தேவ சமர்த்தனம் இருப்பாங்க. காத்துக்கொள்ளுங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.